என்னெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? மறக்கிறதா? சேச்சா, நீங்க வேற. போன ஜென்மத்துல நடந்ததே என்னால மறக்க முடியல. நானும் அது மறக்கிறதாவது அதுக்கு சான்ஸே இல்லை. அதுலயும் இந்த சிரிப்பையும் உங்களையும் இந்த ஊரையும் சத்தியமா என்னால மறக்க முடியாது. எங்க உங்களை பார்க்காம போயிடுவோம்னு நினைச்சேன். ஆனா விதி உங்களை திரும்பவும் பார்க்க வச்சிருச்சு. வாவள்ளி, அவர் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏன் இப்படி எடுத்துட்டு வர? பேசாம வாடி. அவர் நின்னு பாத்துட்டு இருக்காரு, நான் போய் பேசிட்டு வரேன். என் கையை விட, சொன்ன கேளு. வாண்டல பாஸ், பாஸ் அதான் முடியாதுன்ட்டு போறாங்கல்ல, பேசிக்கலாம் பாஸ். ஈரத்தோட இருந்தீங்கன்னா ஜன்னி பிடிச்சிக்கும் பாஸ். மேமுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க பாஸ். பாஸ் வாங்க பாஸ், போலாம் பாஸ். ஏன் பாஸ் இப்படி பண்றீங்க? மேடமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவர் என்கிட்ட தானே ஏதோ பேசணும்னு வந்தாரு. நீ எதுக்கு என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்த? பாவம் அவரு என்கிட்ட என்ன சொல்ல வந்தாரோ தெரியல. திருவிழா முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்கும் இல்ல, என் ஹீரோவும் கிளம்பிட்டாரு. இனிமே நம்ம ஊரே அமைதியா இருக்கும்ல? அமைதியா இருக்கும். ஈர துணி வேற பயங்கரமா குளிருது. சரி, நீ எதுக்கு ஊஞ்சல்ல ஏறின, விழுந்து வார்ன? ஏதோ ஏறின, விட. சரி, விழுந்தல்ல, எழுந்து வர வேண்டியதானே? எதுக்கு நீச்சல் தெரியாத மாதிரி நடிச்ச? ஆமா, அப்படி நடிச்சாதானே அவர் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரியும். இப்ப தெரிஞ்சதுல. என்ன தெரிஞ்சது? லவ் தான். அவர் என் மேல வச்சிருக்கிற லவ் பார்த்தல, எப்படி வந்து தண்ணில குதிச்சு அலைக்கா தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்தாரு. அதான் லவ்வா? எனக்கு என்னமோ இத பார்த்தா லவ் மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. லவ் இல்லாம வேற என்ன? அதான் சொன்னாரே, கேட்டல. இந்த சிரிப்பையும் உங்களையும் இந்த ஊரையும் சத்தியமா என்னால மறக்க முடியாதுன்னு. இது போதாதா? இதனால உமல லவ் இருக்குன்னு சொல்றியா? இதனால சொல்ல முடியாது. எங்க இருந்து உங்களை பார்க்காம கிளம்பிடுவணும்னு நினைச்சேன். விதி திரும்ப உங்களை பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஏன் சொன்னார்னு எனக்கும் தெரியும். ஆனா அத உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். நீ எதையும் சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. இல்ல, நீ படிக்கிற பொண்ணு, இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஐயோ, திரும்ப திரும்ப உன் அட்வைஸ் சொல்லி கழுத்து அறுக்காத. இந்த வயசுல காதலிக்கலன்னா உன்ன மாதிரி சாமியாராக வேண்டியதுதான். இல்ல வள்ளி, நீ நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். ஆனா அவர் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலின்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, நீ காதலிக்கிறேன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒண்ணும் ஆகாது. ஐயோ, என் பொண்ணு கோடீஸ்வரி ஆக போறேன்னு சந்தோஷப்படுவாங்க. உன் இஷ்டம் வள்ளி, நீ நல்லா இருந்து பின்னாடி கஷ்டப்படாம இருந்தா போதும். சரி சரி, எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். நீ என்ன பண்ண போற இதுக்கப்புறம்? அது ஏன் திடீர்னு? இல்ல, இப்படியே சாமி சாமி நீ எவ்வளவு நாள் தான் இருக்க போற? எவ்வளவு நாள்னா என்ன சொல்றது? என் வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துட வேண்டியதுதான். இதெல்லாம் ஏன் கேக்குற? எப்படி உன்னால மட்டும் யாரையுமே காதலிக்காம இருக்க முடியுது? நான் காதலிக்கலன்னு யார் சொன்னா? அப்போ காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேன். என்னோட இந்த ஊரை, இந்த ஊர் மக்களை, எல்லாத்துக்கும் மேல என் ஆத்தாவ. இது போதும். என்னவோ போ. நீ இப்படி இருக்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. உன் வாழ்க்கையை அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும்.
பாலாஜி எங்க இருக்கீங்க? இதோ பக்கத்துல வந்துட்டோம். மேடம் செம கோவமா இருக்காங்க. வண்டிங்களா? சரி. ஆ? உங்களை எப்படி ஆரத்தி எடுத்து அசத்துறேன்னு பாருங்க. இங்க எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மேடம் செம கோவத்துல இருக்காங்க. அட எல்லாம் ரெடியா இருக்கு. சரி நீங்க வாங்க. ஐயோ காவேரி. சரியான அவசரம். இவர் தொல்லைக்கு டெங்கு கொசு தொல்லையே பரவாயில்ல பாஸ். காவேரி, அபர்ணா எங்க இருக்கீங்க எல்லாரும்? என்ன சொல்ல? ஒண்ணுல இல்லம்மா, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஒண்ணுல இல்லம்மா. டிரைவர், அந்த கார் அங்க இருக்கு. இந்த கார் அந்த இடத்துல ஓகே சார். போ. என்னது இது? அலங்காரம், தோரணம், யானை, அறிவில்ல? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் மூளைய ஒரு ஓரமா கழட்டி வச்சுட்டு தான் வருவீங்களா? அடுத்தவங்க என்ன மைண்ட் செட்ல வருவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு இந்த ஆரத்தி அலங்காரம் எல்லாம்? மாம், ஒரு நிமிஷம். ஏன் வேற ஏதோ கோவத்தை காவேரி மேல காட்டுறீங்க? அவளுக்கு ஷூட்டிங்ல நடந்த எந்த பிரச்சனையும் தெரியாது. ஷூட்டிங் நின்னு போனது உங்க யாருக்கும் தெரியாதா? என்னது? ஷூட்டிங் நின்னு போச்சா? என்ன சொல்றீங்க? இந்த பூமி சுத்துறது நின்னாலும் நம்ம ஷூட்டிங் நிக்காதே. அதுவும் நீங்க இருக்கும்போது இந்த அவலம் எப்படி நடந்திருக்கும்? அத பத்தி யாரும் பேச வேணாம். சரிம்மா, அதனால என்ன? ரிஷிக்கு இது முதல் படம். ஊர்ல பல பேரோட கண் திருஷ்டி பட்டு கூட நின்னு போயிருக்கலாம். இவ எடுக்கிற ஆரத்தி மூலமா ரிஷிக்கு அடுத்த ஷெட்யூல் ஆவது நல்லபடியா நடக்கட்டும். இல்ல அபர்ணா, வேண்டாம். முதல்ல இந்த ஷூட்டிங் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் இந்த ஆரத்தி எல்லாம் எடுத்துக்கலாம். காவேரி, அதான் சொல்லிட்டேன்ல, ஆரத்தி எல்லாம் ஒண்ணு வேணாம், போ. ஆண்டி, ரிஷி, ஆண்டி, வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன், காவேரி ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க. எதுக்கு மது? அதான் ஷூட்டிங். இல்ல ஆண்டி, நான் ஷூட்டிங்காக சொல்லல. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியா நிக்கிறோம். அது நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கும். கண் திருஷ்டி எல்லாம் பட்டிருக்கோம். அதனால அவளை எடுக்க சொல்லுங்க. நான் அத பத்தி யோசிக்கவே இல்லை. அதுலயும் ஏதேதோ கண்ணெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த எல்லா கண்ணும் பஸ்ட் ஆகணும்னு ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க. அவ கிராமத்து பொண்ணுதான், அதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்லிட்டால, அந்த பேரையெல்லாம் சொல்லி சுத்தி போடு. அதான் ஆண்டியே சொல்லிட்டாங்கல்ல, சுத்தி போடு.
இதெல்லாம் வேண்டாம் மது. ரிஷி வெயிட், ஏன் அவசரப்படுற? பாவம் காவேரி கஷ்டப்பட்டு ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணிருக்கா. நீ எடு காவேரி. அதான் இன்னும் கல்யாணம் ஆகலல, அதுக்குள்ள எதுக்கு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி கை கோத்துட்டு இருக்கீங்க? ஆமா, பொண்ணு மாப்பிள்ள தான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சுத்தி போடு. ஆ, மதுமா, ஆரத்தி எடுக்கும்போது இப்படி கையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்க கூடாதுமா. கையை விட்டுட்டு ஃப்ரீயா நின்று. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். Idiot. அச்சோ, நிறைய திருஷ்டி இருந்தா இப்படிதான் மேல கோட்டிக்கும் இல்ல அபர்ணா? ஆ, ஆமா ஆமா. ஏய், என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? வண்டியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. உங்களுக்கு தனியா சொல்லுமா? போங்க. எஸ் மேம், நான் நாளை இது ரிப்போர்ட்டர் பேசுறேன். சொல்லுங்க. ஏதோ நீங்க அவுட்டோர் ஷூட்டிங் போன இடத்துல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? மேம், உங்களை தான் மேம் கேக்குறேன். சொல்லுங்க, அது உண்மையா? யார் சொன்னது உங்களுக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. மேம், அந்த ஊரு பொண்ண நீங்க ஹீரோயினா நடிக்க கேட்டதாவும், அவ நடிக்க மாட்டேன்னு சொன்னதால நீங்க அவங்க கிட்ட ராங்கா பேசினதாவும், அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அவமானப்படுத்தினதாவும் சொல்றாங்க. அது உண்மைதானா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். மேடம், ஹலோ. ஹலோ. நீங்க ஷூட்டிங் போன இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். சார், நான் மீட்டிங்ல இருக்கேன், கூப்பிடுறேன். மேம், நான் ரிப்போர்ட்டர் கௌதம் பேசுறேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? அந்த ஊர்ல ஒரு பொண்ணை நடிக்க கேட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அதானே? இல்ல மேடம், நான் உங்களுக்கு கால் பண்ண விஷயமே வேற. நான் இப்போ பிஸியா இருக்கேன். I'll call you back. மேடம், நாங்க மீடியா, எங்களுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சார், நான் கூப்பிடுறேன் சார், ப்ளீஸ். I'm in the meeting. Please understand. ஏதோ நீங்க அவுட்டோர் ஷூட்டிங் போன இடத்துல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நீங்க ஷூட்டிங் போன இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். மேடம், நாங்க மீடியா, எங்களுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என்ன உங்க பிரச்சனை? மேடம், நான் பாலாஜி பேசுறேன் மேடம். சொல்லு பாலாஜி. ஷூட்டிங் போன ஊர்ல அந்த பொண்ணுகிட்ட நடந்த பிரச்சனைய யாரோ போட்டோ வீடியோன்னு எடுத்து வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணிருக்காங்க மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், டிவில கூட டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு மேடம்.
கல்லால் அடிச்சு கொள்ளணும் போல இருக்குடி. ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஒரு நாள் கருப்பு நாள் என்னால தாண்டி வரப்போகுது. இவனா? ஐயோ, இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. என்ன துர்கா, தனியா தண்ணி எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. ஆமா, தண்ணி தான். இந்நேரம் பெட்ரோலா இருந்தாதான் நீங்க பத்த வச்சிருந்திருப்பீங்களே. ஓ, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா இனிமே உன்னை பத்த வைக்கிறதுக்கு பெட்ரோல்லாம் தேவையில்லைம்மா. அந்த சினிமாக்கார ஒருத்தன் ஊருக்குள்ள வந்திருக்கான்ல, அவன் ஒருத்தன் போதும், பத்த வச்சிருவான்ல. என்னது? என்னதுன்னா புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? இப்ப ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேட்டா கொடுத்துருவியா? சரி, நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். எனக்கு தேவை உன் இடம் தான். நீ குறி சொல்ற பாரு, குறி மேடை. அந்த குறி மேடை எனக்கு வேணும். கொடுப்பியா? அந்த குறி மேடையை கொடுக்க நான் யாருடா? என்னடி மரியாதை தேயுது? ஆமாண்டா. இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தனா இப்ப வரைக்கும் அந்த மேடை உன் கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த ஊர் மக்களும் நீ சொல்றதை கேட்டுதான் நடந்திருப்பாங்க. ஆனா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு மேல தப்பு பண்ணி இப்ப வரைக்கும் ஆத்தாவுக்கு எதிரா நிக்கிற. ஆத்தாவுக்கு எதிரா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அகால பாதாளத்துக்கு போயிடுவ. நீ அம்மனுக்கு சேவை செய்யறேன்னு போய் சொல்லி திரும்ப இந்த ஊருக்குள்ள நீ நுழையும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ இந்த எண்ணத்துல தான் வந்திருப்பேன்னு. ஓ, அப்படிங்களா? அதான் உனக்கு சந்தேகம் வந்துடுச்சுல்ல? அப்புறம் ஏன் என்ன ஊருக்குள்ள விட்ட? உன்னால உன் குடும்பம் போதுமான அளவுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. அதனாலதான் ஊர் மக்கள் முன்னாடி அன்னைக்கு கால்ல வந்து விழுந்த. மனசு கேட்காம தான் போனா போகுதுன்னு உன்னை ஊருக்குள்ள விட்ட. ஆனா நீ இன்னும் மனசு மாறலன்னு அதுக்கப்புறம் சந்தனத்துல விளக்கெண்ணெயை கலந்து என் மரியாதையை கெடுக்கணும்னு நினைச்ச பாரு, அதுவும் தெரியும். ஆனா அன்னைக்கு அம்மன் எனக்காக அந்த கண் மலர கீழே விழாம பாத்துக்கிட்டா. அப்படியா? அந்த ஆத்தா உனக்காக வருவாள்ல? ஐயோ துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா. அந்த ஆத்தா வந்து என்ன ஏதாவது பண்ணிட போறா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஆத்தா பேரை சொல்லி கூத்தடிச்சிட்டு இருக்கியா? என்னடி எரிக்கிற மாதிரி பாக்குற? என்ன மாதிரி நீ குறி சொல்றவ தானே? நான் காசு வாங்கினா தப்பு, நீ காசு வாங்கினா சரியா? நான் காசு சும்மா நிறுத்தி. நீ வாங்கினா என்ன, உன் அத்தை வாங்கினா என்ன? என்ன கோபம் வருதோ? அப்ப திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி, நீ ஒரு ஃப்ராடு, உன் அத்தை ஒரு ஃப்ராடு. வேண்டாம், அனாவசியமா என்ன கலங்கப்படுத்தி என் கோபத்தை தூண்டாத. ஆமா, நீ பெரிய படிதான பத்தினி. அப்படியே கோபம் கொந்தளிக்குது. அந்த சினிமாக்காரனோட ஊர் மக்கள் முன்னால அப்படியே கட்டி புடிச்சு புரணவதானடி. நிறுத்து. அவன் உன்னை காதலிக்கிறதா கோவிலுக்கு முன்னாடி சொன்னப்போ கேட்டுக்கிட்டு சும்மா நின்னவதானடி நீ. இதுல இருந்தே தெரியல உன் யோக்கியதை என்னன்னு. நீ சாமின்னு சொல்றத இந்த ஊர் வேணா நம்பு, தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். ஆனா நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன். உன் முகத்தரைய கிழிச்சு
உனக்கும் அந்த சினிமாக்காரனுக்கும் உள்ள காதல் உண்மைன்னு இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன்டி. உன்னால முடிஞ்சா அதை நம்பவே. எனக்கு காதலும் இல்ல பயமும் இல்ல. ஆனா நீ தப்பானவன்னு நான் இல்ல. நான் நம்புறேன் அந்த ஆத்தாவே கூடிய சீக்கிரம் இந்த ஊரை நம்ப வைக்கும். இது அந்த ஆத்தா மேல சத்தியம். சத்தியமா? உன் ஆத்தா மேல? அடி போடி இவள. உன் ஆத்தா வளைய என்னடி செய்ய முடியும்? உன்ன மாதிரி ஆணவத்துல ஆடினவங்க நிம்மதியா வாழ்ந்ததே இல்ல. சீக்கிரமே நீ அழிஞ்சு போவ.